Hi friends, this is Nivita. In the video 9th standard science page number 46 electric charge and electric current lesson la irukra types of current அப்படிங்கிற டாபிக் தான் பார்க்க போகிறோம். கரண்ட்ல ஓகே நமக்கு தெரியும். இது என்ன கரண்ட்லேயே டைப் வேறு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 டிஸ்டிங் டைப் ஆஃப் எலக்ட்ரிக் கரண்ட்ஸ் வந்து இருக்குது. நம்மளோட எவ்ரிடே லைஃப்பில் நம்ம பார்க்குறது ஒன்று டைரக்ட் கரண்ட் டிசி அப்படின்னு சொல்லுவாங்க, இன்னொன்று வந்து ஆல்டர்னேட்டிங் கரண்ட் ஏசின்னு சொல்லுவாங்க. அதோட பேர்லேயே தெரியுது, டைரெக்டாக வரும். ஆல்டர்னேட்னா என்னது, மாற்றி வரும் அப்படிங்கிறது தெரியுது. ஸோ நம்ம ஃபஸ்ட்டு யாரை பற்றி படிக்க போகிறோம் அப்படின்னா டைரக்ட் கரண்ட்டை பற்றி படிக்க போகிறோம். We know current in electric circuit is due to the motion of the positive charges from higher potential to lower potential or electrons from lower to higher electrical potential. பேசிக்காக எனக்கு கரண்ட் அப்படிங்கிறது எப்படி ப்ரொடியூஸ் ஆகுது அப்படின்னு பார்த்திங்கன்னா, இந்த பெருசாக போடுவோம் இல்லையா, அது வந்து எனக்கு ஹையர் பொட்டென்ஷியல், சின்னதாக போடுவோம்ல அது வந்து எனக்கு லோவர் பொட்டென்ஷியல். சரியா? என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, we know that current in the electric circuit எப்படி வருது, motion of the positive charge வந்து எனக்கு ஹையர் பொட்டென்ஷியல்லேருந்து லோவர் பொட்டென்ஷியலுக்கு போகணும். கரெக்டாக? ஹையர் பொட்டென்ஷியல்லேருந்து லோவர் பொட்டென்ஷியலுக்கு போகணும். அல்லது எலக்ட்ரான்ஸ் ஃப்ரம் லோவர் பொட்டென்ஷியல், எலக்ட்ரான்ஸ் வந்து லோவர் பொட்டென்ஷியல்லேருந்து எனக்கு என்ன ஆகணும், ஹையர் பொட்டென்ஷியலுக்கு வரணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ எலக்ட்ரான் லோவர் பொட்டென்ஷியல்லேருந்து ஹையர் பொட்டென்ஷியலுக்கு வரணும். கேன் யூ அண்டர்ஸ்டாண்ட்? ஸோ ஃபஸ்ட்டு ஹையர் பொட்டென்ஷியல் அப்படிங்கிறது வந்து இப்போ எனக்கு அந்த பேட்டரியில் நம்ம மெஷர் பண்ணுவோம் இல்லையா, பெருசு சின்னது, இது வந்து ஹையர் பொட்டென்ஷியல், இது வந்து நம்ம லோவர் பொட்டென்ஷியல் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ current is due to the motion of positive charge. பாசிட்டிவ் சார்ஜ் ஹையர் பொட்டென்ஷியல்லேருந்து லோவர் பொட்டென்ஷியலுக்கு போகணும், அல்லது எலக்ட்ரான் வந்து லோவர் பொட்டென்ஷியல்லேருந்து ஹையர் பொட்டென்ஷியலுக்கு போகணும். அப்போ தான் எனக்கு வந்து கரண்ட்டுங்கிறது தெரியும். எலக்ட்ரான்ஸ் மூவ் ஃப்ரம் நெகட்டிவ் டெர்மினல் ஆஃப் த பேட்டரி டு த பாசிட்டிவ் ஆஃப் த பேட்டரி. அப்படி தானே? நம்ம இப்போ வரைஞ்சிருக்கிறது என்னது, இது என்னது, பேட்டரி தானே? ஸோ இப்போ எலக்ட்ரான்ஸ் வந்து நெகட்டிவ் டெர்மினல்லேருந்து பாசிட்டிவ் டெர்மினலுக்கு போகுது. Battery is used to maintain a potential difference between the two ends of the wire. இந்த பேட்ரி வந்து எதுக்கு ஹெல்ப் பண்ணுது அப்படின்னா, அந்த பொட்டென்ஷியல் டிஃப்ரென்ஸ் வந்து மெயின்டைன் பண்ணுறதுக்கே ஹெல்ப் பண்ணுது. இப்போ வந்து நம்ம ஏற்கனவே சொன்னோம், இது வந்து ஹையர் பொட்டென்ஷியல், இது வந்து லோவர் பொட்டென்ஷியல் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அது ரெண்டுத்தையும் கொஞ்சம் கரெக்டாக பண்ணுறதுக்காக எனக்கு வந்து என்ன பண்ணுது, பேட்ரி இஸ் ஒன் ஆஃப் த சோர்சஸ். பேட்ரி இஸ் யூஸ்டு டு மெயின்டைன் ஏ பொட்டென்ஷியல் டிஃப்ரென்ஸ் பிட்வீன் த டூ எண்ட்ஸ் ஆஃப் த ஒயர். அந்த ரெண்டு எண்ட்ஸ் ஆஃப் த ஒயருக்கும் ஒரு பொட்டென்ஷியல் டிஃப்ரென்ஸை க்ரியேட் பண்ணுறது தான் எனக்கு பேட்டரியோட வேலையே. ஏன்னா அப்போ தான் வந்து கரண்ட் வந்து ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போகும். இப்போ வந்து இங்கே அதிகமாக தண்ணி இருக்குது, அங்கேருந்து தான் எனக்கு குறைவாக தண்ணி இருக்கிற இடத்துக்கு வரும். அதே மாதிரி தானே? ஸோ அப்போ பேட்ரி வந்து அந்த பொட்டென்ஷியல் டிஃப்ரென்ஸ் இருக்கிற மாதிரி பார்த்துக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் பேட்ரி இஸ் ஒன் ஆஃப் த சோர்ஸ் ஆஃப் டிசி கரண்ட். பேட்ரி வந்து எனக்கு எதுக்கு ஹெல்ப் பண்ணுது, டைரக்ட் கரண்ட்டுக்கு வந்து இது பண்ணுறதுக்கு எனக்கு ஹெல்ப் பண்ணுது, கொடுக்கறதுக்கு ஹெல்ப் பண்ணுது. பேசிக்காக நம்ம யூஸ் பண்ணுவோம் இல்லையா பேட்ரி, அதுலேருந்து எனக்கு டைரக்ட் கரண்ட் வரும். டிசி இஸ் டியூ டு த யூனி டைரக்ஷன் ஃப்ளோ ஆஃப் எலக்ட்ரிக் சார்ஜஸ். டைரக்ட் கரண்ட்னா என்னது, யூனி டைரக்ஷன்னா என்னது, ஒரே டைரக்ஷனில். திரும்பி ஆல்டர்னேட்னா என்னது, மாறின்னு வரும் இல்லையா, இந்த மாதிரிலாம் இல்லாமல் டைரக்ட் கரண்ட் அப்படிங்கிறது யூனி டைரக்ஷன், ஒரே டைரக்ஷனில் தான் இருக்கும். ஸோ சம் சோர்ஸ் ஆஃப் டிசின்னு பார்க்கும்போது சோலார் செல்ஸு, தெர்மோகப்பிள்ஸு, இதில் எல்லாமே வந்து டிசி கரண்ட்ஸ் தான் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போது நமக்கு வந்து ஒரு கிராஃப் கொடுத்துருக்காங்க, அதில் வந்து டிசி கரண்ட் சொல்கிறாங்க. உங்களுக்கு எவ்வளோ கரண்ட் டைம் வந்து அதிகமானாலும் சரி, உங்களுக்கு ஒரே சேம் அமௌண்ட் ஆஃப் கரண்ட் தான் வரும். இதை தான் நம்ம வந்து என்னென்னு சொல்லுவோம், டிசி அப்படின்னு சொல்லுவோம். திஸ் இஸ் வேவ் ஃபார்ம் ஆஃப் டிசி அப்படின்னு சொல்லுவாங்க. மெனி எலக்ட்ரானிக் சர்க்யூட்ஸ் எல்லாமே டிசியை தான் யூஸ் பண்ணுறாங்க. எக்ஸாம்பிள் பார்த்திங்கன்னா செல்ஃபோனு, ரேடியோ, எலக்ட்ரிக் கீபோர்டு, எலக்ட்ரிக் வெஹிக்கல்ஸு, இது எல்லாமே டிசியில் தான், டைரக்ட் கரண்ட்டில் தான் ஒர்க் ஆகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா ஆல்டர்னேட்டிங் கரண்ட். ஆல்டர்னேட்டிங் கரண்ட்னா என்னது, சேஞ்ச் ஆகி வரக்கூடிய கரண்ட்டை தான் ஆல்டர்னேட்டிங் கரண்ட்டுன்னு சொல்லுவோம். இஃப் த டைரக்ஷன் ஆஃப் த கரண்ட் இன் த ரெசிஸ்டர் ஆர் இன் எனி அதர் எலமெண்ட் changes its direction alternatively, the current is called alternating current. எனக்கு அந்த டைரக்ஷன் ஆஃப் த கரண்ட் இருக்கு இல்லையா, இந்த டைரக்ஷன் ஆஃப் த கரண்ட் வந்து ரெசிஸ்டர்லேயோ அல்லது வேறு ஏதாவது எலிமெண்ட்லேயோ எனக்கு சேஞ்ச் ஆச்சு, அதோட டைரக்ஷன் வந்து சேஞ்ச் ஆச்சு அப்படின்னா அதை தான் நம்ம ஆல்டர்னேட்டிங் கரண்ட்டுன்னு சொல்லுவோம். இப்போ வந்து ஒரு சர்க்யூட் எடுத்துக்கோங்க, முதல்ல வந்து கரண்ட் இப்படி ஃப்ளோ ஆகுது, கொஞ்சம் நேரம் கழித்து கரண்ட் வந்து இப்படி ஃப்ளோ ஆகுது, கொஞ்ச நேரம் கழித்து கரண்ட் இப்படி ஃப்ளோ ஆகுது, கொஞ்ச நேரம் கழித்து இப்படி ஃப்ளோ ஆகுது. நம்ம மாற்றி அதோட டைரக்ஷன் இருக்குது இல்லையா,
the direction of the current in a resistor or in any other element changes its direction alternatively. அதோட டைரக்ஷன் வந்து மாற்றிட்டே இருந்தது அப்படின்னா அந்த கரண்ட்டை தான் நம்ம ஆல்டர்னேட்டிவ் கரண்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஆல்டர்னேட்டிவ் கரண்ட் வேரிஸ் சினுசாய்டலி வித் டைம். இப்போ டிசி கரண்ட்டுக்கு நீங்கள் எப்படி வந்து ஒரு கிராஃப் பார்த்தீங்க, அதே மாதிரி ஆல்டர்னேட்டிவ் கரண்ட்டுக்கு வந்து சினுசாய்டலாக அந்த கிராஃப் இருக்குன்னு சொல்கிறாங்க. இப்படி இருக்கு இல்லையா, ஜீரோலேருந்து ஸ்டார்ட் ஆகி மேலே போய் கீழே வருதுல்ல, இதை வந்து சினுசாய்டல் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ ஆல்டர்னேட்டிங் கரண்ட் வந்து சினுசாய்டலாக வேரி ஆகுது வித் டைமை பொறுத்தவரை. வேரியேஷன் இஸ் கேட்டகரைஸ்டு பை த டேர்ம் ஃப்ரீக்வன்சி. இந்த மாறுதலை வந்து நம்ம எப்படி சொல்லுவோம் அப்படின்னா ஃப்ரீக்வன்சியை பேஸ் பண்ணி சொல்லுவோம். ஃப்ரீக்வன்சி அப்படிங்கிறது என்னது, நம்பர் ஆஃப் கம்ப்ளீட் சைக்கிள் ஆஃப் வேரியேஷன் கான் த்ரூ பை த ஏசி இன் 1 செகண்ட். அதாவது ஒரு செகண்டில் எனக்கு எவ்வளோ கம்ப்ளீட் சைக்கிள் ஆஃப் வேரியேஷன் வந்திருக்கோம் அப்படிங்கிறதா ஃப்ரீக்வன்சி. ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்க அப்படின்னா இது வரைக்கும் எனக்கு ஒரு செகண்ட்னு வச்சுக்கோங்களேன். இது வந்து கம்ப்ளீட் சைக்கிள்னால் மேலே போயிட்டு கீழே வருது. இதை தான் நம்ம வந்து ஒரு கம்ப்ளீட் சைக்கிள் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ எனக்கு ஒரு செகண்டில் எனக்கு எவ்வளோ ஃப்ரீக்வன்சி வந்திருக்கு, இந்த மாதிரி எவ்வளோ கம்ப்ளீட் ஆகிருக்கு. இங்கே பாருங்கள், ஃப்ரீக்வன்சி இஸ் அ நம்பர் ஆஃப் கம்ப்ளீட் சைக்கிள் ஆஃப் வேரியேஷன் கான் த்ரூ பை த ஏசி இன் 1 செகண்ட். 1 செகண்டில் எனக்கு எவ்வளோ நம்பர் ஆஃப் வேரியேஷன் நடக்குது அப்படிங்கிறத தான் நம்ம வந்து ஃப்ரீக்வன்சி அப்படின்னு சொல்லுவோம். ஒரு செகண்டில் எனக்கு எவ்வளோ வேவ்ஸ் வந்து வேரியேஷன் நடக்குது அப்படிங்கிறத நம்ம ஃப்ரீக்வன்சின்னு சொல்லுவோம். இன் ஏசி, அதாவது ஆல்டர்னேட்டிங் கரண்ட்டில் எலக்ட்ரான்ஸ் வந்து ஒரே டைரக்ஷனில் ஃப்ளோ ஆகாது. பிகாஸ் த பொட்டென்ஷியல் ஆஃப் த டெர்மினல் வேரி பிட்வீன் ஹை அண்ட் லோ ஆல்டர்னேட்டிவ்லி. டிசி கரண்ட்டை பொறுத்தவரை நம்ம என்ன சொன்னோம் அப்படின்னா ஒரே டைரக்ஷனில் மூவ் ஆகும். இதுதான் டிசி கரண்ட்டு, ஓகேவா. இதே ஏசி கரண்ட்டுன்னு சொல்லும்போது நமக்கு கொஞ்ச நேரம் இந்த சைட் ஃப்ளோ ஆகும், கொஞ்ச நேரம் இந்த சைட் ஃப்ளோ ஆகும். அப்படி இருக்கிறத நம்ம என்னென்னு சொல்லுவோம், ஏசி கரண்ட் அப்படின்னு சொல்லுவோம். சரி, கேன் யூ அண்டர்ஸ்டாண்ட்? ஸோ அப்படி இருக்கிறத நம்ம ஏசி கரண்ட் அப்படின்னு சொல்லுவோம். இந்த இடத்துல என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதான் நம்ம வந்து இந்த ஃப்ரீக்வன்சி பற்றி அதெல்லாமே படித்தோம், கரெக்டாக. ஏசி கரண்ட்டில் உங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னா அதில் இருக்கிற ஹை அண்ட் லோ டெர்மினல்ஸ், அந்த பொட்டென்ஷியல்ஸ் ஆஃப் த டெர்மினல்ஸ் வேரி பிட்வீன் ஹை அண்ட் லோ இடையில மாறிட்டே இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது இப்போ ஃபஸ்ட்டு அந்த பொட்டென்ஷியல் இருக்கு இல்லையா, முதல்ல இது ஹையர் பொட்டென்ஷியல், இது லோவர் பொட்டென்ஷியல்னு வச்சிங்கன்னா கொஞ்ச நேரத்தில் இது வந்து லோவர் பொட்டென்ஷியல் ஆகிடும், இது வந்து ஹையர் பொட்டென்ஷியல் ஆகிடும். இப்போ பாருங்க, பிகாஸ் த பொட்டென்ஷியல் ஆஃப் த டெர்மினல் வேரி பிட்வீன் ஹை அண்ட் லோவில் மாறிட்டே இருக்கும். தஸ் எலக்ட்ரான் மூவ் 2 and 4 இந்த ஒயர் கேரிங் ஆல்டர்னேட்டிங் கரண்ட். ஸோ அதனால தான் வந்து எனக்கு என்ன ஆகுது, எலக்ட்ரான்ஸ் எல்லாமே வந்து ஒரு ஒயரில் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். ஒயரில் வந்து கோடிக்கணக்கான எலக்ட்ரான்ஸ் இருக்கும். அது எல்லாமே நம்ம இந்த மாதிரி ஆல்டர்னேட்டிவ் கரண்ட் இந்த மாதிரிலாம் சொல்லும்போது முன்னாடி போயிட்டு பின்னாடி வரும், முன்னாடி போயிட்டு பின்னாடி வரும், அந்த மாதிரி. Thus the electron move 2 or 4 in the wire carrying alternating current. Can you understand? ஸோ ஜஸ்ட்டு கரண்ட்டை பற்றி, நீ ஆல்டர்னேட்டிங் கரண்ட்டை பற்றி என்னெல்லாம் தெரிஞ்சுக்கணுமோ அதெல்லாம் சொல்லியிருக்காங்க. இது வந்து ஃபஸ்ட்டு பாசிட்டிவ், அடுத்தது நெகட்டிவ், அடுத்தது பாசிட்டிவ், இந்த மாதிரி சேஞ்ச் ஆகிட்டே இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. டொமஸ்டிக் சப்ளை வந்து நமக்கு எப்படி கிடைக்குது அப்படின்னா ஏசி கரண்ட், ஆல்டர்னேட்டிங் கரண்ட்டு தான். யாராவது உங்கள் வீட்டில் உங்ககிட்ட கேட்குறாங்க, ஆல்டர்னேட்டிங் கரண்ட்டில் நம்ம டொமஸ்டிக் அப்ளைன்ஸ்லாம் இருக்கா அல்லது டைரக்ட் கரண்ட்டான்னு சொல்லும்போது நீங்கள் ஆல்டர்னேட்டிங் கரண்ட்டுன்னு சொல்லணும். வென் வி வாண்ட் டு யூஸ் அன் எலக்ட்ரிக்கல் டிவைஸ், இப்போ நம்ம ஏதோ ஒரு எலக்ட்ரிக்கல் டிவைஸை யூஸ் பண்ணோம், டிசியில் இருக்குது அப்படின்னா தென் நம்ம என்ன பண்ணிக்கலாம், யூஸ் எ டிவைஸ் டு கன்வெர்ட் ஏசியிலேருந்து நம்ம டிசிக்கு கன்வெர்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, இப்போ பேசிக்காக டொமஸ்டிக் சப்ளை வந்து ஏசி தான் கொடுத்துட்ருக்கோம். when we want to use an electric device in DC, then we have to use the device to convert AC to DC. when we want to use an, இப்போ நம்ம வந்து நம்ம வீட்டில் இருக்கிறது ஏசி தான், ஓகேவா. நம்ம வீட்டுக்கு வர கரண்ட் வந்து ஃபுல்லாகவே ஏசி கரண்ட்டு தான். இப்போ நமக்கு வந்து ஒரு டிசி வேணும் அப்படின்னா, டைரக்ட் கரண்ட் வேணும்னா நம்ம என்ன பண்ணிக்கலாம், ஏசியை டிசியாக கன்வெர்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி த டிவைஸ் யூஸ் டு கன்வெர்ட் ஏசியை வந்து டிசியாக கன்வெர்ட் பண்ணக்கூடிய அந்த ஒரு டிவைஸை வந்து நம்ம என்னென்னு சொல்லுவோம், ரெக்டிஃபையர் அப்படின்னு சொல்லுவோம், ஓகேவா. கொலோக்கியலாக சொல்லணும் அப்படின்னா செவரல் நேம்ஸ் கொடுத்துருக்காங்க, லைக் பேட்ரி எலிமினேட்டர், டிசி அடாப்டர், இந்த மாதிரி நிறைய இது கொடுத்துருக்காங்க. இப்போ நீங்கள் பார்க்குறீங்கல்ல இந்த டிசி அந்த அடாப்டர் அப்படின்னா எனக்கு அந்த ஃபோனோட சார்ஜு, அது கூட உங்களுக்கு என்னவாகுது அப்படின்னா ஏசி கரண்ட்டாக தான் வருது, அதை வந்து டைரக்ட் கரண்ட்டாக மாற்றி நமக்கு கொடுக்குது, ஓகேவா. டிவைஸ் யூஸ்டு டு கன்வெர்ட், இப்போ வந்து டிசி கரண்ட்டை திருப்பி ஏசி கன்வெர்ட்டாக மாற்றுறது வந்து இன்வெர்ட்டர். முதல்ல ஏசியிலேருந்து டிசியாக மாறுச்சு, அது ரெக்டிஃபையர்.
இப்போ டிசிலேருந்து ஏசியாக மாறுறது வந்து இன்வெர்ட்டர். ஓகேவா? டைரக்ட் கரண்ட்லேருந்து திருப்பியும் நம்ம இன்வெர்ட்டர் இருந்ததுன்னா போட்டு ஏசி கரண்ட்டாக வைக்கிறோம்ல, அதுதான். ஸோ இப்போ த சிம்பிள்ஸ் ஆஃப் த ஏசி அண்ட் டிசி வந்து நமக்கு ஏற்கனவே வந்து 4.151415 வந்து கொடுத்துருக்காங்களாம். இந்த இடத்துல இதில் பாருங்கள், டிசி வோல்டேஜ் சர்க்யூட் சிம்பிள். ஓகே, ஜஸ்ட் எனக்கு வந்து இது வந்து எனக்கு லைக் ஸ்டேபிள், அதனால் நான் ப்ளஸ் மைனஸ்னு எழுதிக்கிறேன். ஏசி வோல்டேஜ் சர்க்யூட் சிம்பிள்னால் எனக்கு இந்த மாதிரி இருக்கும். சரியா? பாருங்கள், டிசினா ஸ்ட்ரெயிட் லைன், ஏசினா கொஞ்சம் வளைஞ்சிருக்கும். டிசி ஆர் ஏசின்னு சொல்லும்போது எனக்கு இந்த மாதிரி வரும். கேன் யூ அண்டர்ஸ்டாண்ட்? தி சிம்பிள்ஸ் யூஸ்ட் இன் ஏசி அண்ட் டிசி சர்க்யூட் டயக்ராமில் நம்ம இந்த மாதிரி சிம்பிள் தான் யூஸ் பண்ணுவோம். பின்னாடி நெக்ஸ்ட் கிளாஸ் போனீங்கன்னா உங்களுக்கு தெரியும். அட்வான்டேஜஸ் ஆஃப் ஏசி ஓவர் டிசி. ஏசினால என்னென்ன அட்வான்டேஜ், டிசியை விட ஏசினால என்னென்ன அட்வான்டேஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, the voltage of AC can be varied easily using a device called transformer. ஏசியில் இருக்கிற வோல்டேஜ் வந்து என்னால் ஈஸியாக வேரி பண்ண முடியும் டிரான்ஸ்ஃபார்மரை யூஸ் பண்ணி. the AC can be carried to ஏசி. அதே மாதிரி ஏசி வந்து நம்மளால் என்ன பண்ண முடியும், ஸ்டெப் அப் டிரான்ஸ்ஃபார்மர் மூலியமாக லாங் டிஸ்டன்ஸ்க்கும் கொண்டுட்டு போக முடியும். ஏன்னா இப்போ வந்து உருவாகிற இடம் எங்கேயோ இருக்கும், கொண்டு போய் சேர்க்குற இடம் எங்கேயோ இருக்கும். இந்த மாதிரி அதை லாங் டிஸ்டன்ஸ்க்கு கொண்டு போக முடியும்னு சொல்கிறாங்க. எதை? ஏசியை. The loss of energy while distributing current is almost a form of AC வந்து நெக்லிஜிபிள் தான். இப்போ வந்து எங்கேயோ ஒரு இடத்துல தான் கரண்ட் உருவாகுது, இது வந்து நம்ம வீட்டுக்கு வருதுல்ல, அப்போ உங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னா சில எனர்ஜி வந்து லாஸ் ஆகும். இங்கே பாருங்கள், இந்த லாஸ் ஆஃப் எனர்ஜி while distributing கரண்ட்டை டிஸ்ட்ரிபியூட் பண்ணும்போது உங்களோட எனர்ஜியை லாஸ் பண்ணுறீங்க இந்த ஃபார்ம் ஆஃப் ஏசி சிக்னல் அப்படின்னா இஸ் நெக்லிஜிபிள் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, the loss of energy while distributing கரண்ட்டை டிஸ்ட்ரிபியூட் பண்ணும்போது இப்போ இந்த ஹீட் எனர்ஜி அதெல்லாமே வெளியில் வருது இல்லையா, இந்த லாஸ் ஆஃப் எனர்ஜி வந்து ஏசி வழியாக வர்றதுனால அது வந்து ரொம்ப சின்னது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? டைரக்ட் கரண்ட் கேனாட் பி டிரான்ஸ்மிட்டட். டைரக்ட் கரண்ட்டை நம்மளால் இந்த மாதிரிலாம் டிரான்ஸ்மிட் பண்ண முடியாது. லைக் ஸ்டெப் அப் டிரான்ஸ்ஃபார்மர்லாம் இருக்குதுன்னு சொன்னாங்களே, அந்த மாதிரி டைரக்ட் கரண்ட்டை இந்த மாதிரிலாம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியாது. ஏசி கேன் பி ஈஸிலி கன்வெர்டட் இன்டு டிசி. ஏசி கரண்ட்டை நம்ம வந்து டிசியாக கன்வெர்ட் பண்ணிக்கலாம். அண்ட் ஜென்ரேட்டிங் ஏசி இஸ் ஈஸியர் தேன் டிசி. அதாவது ஏசியை ஜென்ரேட் பண்ணுறது, ஆல்டர்னேட்டிங் கரண்ட்டை ஜென்ரேட் பண்ணுறது கொஞ்சம் ஈஸி டிசியை விட அப்படின்னு சொல்கிறாங்க. ஏசி கேன் ப்ரொடியூஸ் எலக்ட்ரோமேக்னெட்டிக் இண்டக்ஷன் which is useful in many ways. அதாவது ஏசி ஆல்டர்னேட்டிங் கரண்ட் இருக்கு இல்லையா, அவங்க வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா எலக்ட்ரோமேக்னெட்டிக் இண்டக்ஷன் வந்து the AC can produce எலக்ட்ரோமேக்னெட்டிக் இண்டக்ஷன் ப்ரொடியூஸ் பண்ண முடியும். அது வந்து செவரல் வேஸில் நமக்கு பயன்படும்னு சொல்லிட்டாங்க. இப்போ டிசியோட அட்வான்டேஜஸ்லாம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, எலக்ட்ரோ பிளேட்டிங்னா என்னது, எலக்ட்ரிசிட்டி யூஸ் பண்ணி பிளேட் பண்ணுவாங்க. எலக்ட்ரான் ரிஃபைனிங், எலக்ட்ரோ டைப்பிங் இதெல்லாமே வந்து என்ன பண்ணலாம், கேன் பி டன் ஒன்லி யூஸிங் டிசி. டிசினா என்னது, டைரக்ட் கரண்ட் இருந்தால் மட்டும்தான் இதெல்லாமே பண்ண முடியும். எலக்ட்ரிசிட்டி வந்து ஆர் கேன் பி ஸ்டோர்டு ஒன்லி இன் த ஃபார்ம் ஆஃப் டிசி. எலக்ட்ரிசிட்டி வந்து எப்படி ஸ்டோர் ஆயிருக்கான், டைரக்ட் கரண்ட் படி எனக்கு வந்து ஸ்டோர் ஆயிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. எலக்ட்ரிசிட்டி கேன் பி ஸ்டோர்ட் இன் த ஃபார்ம் ஆஃப் டிசி. இங்கே பார்த்தீங்கன்னா அதான் டிசியை வந்து டைரக்ட் கரண்ட்டை எனக்கு எங்கெங்கெல்லாம் யூஸ் பண்ணுவோம். ஏன்னா நம்ம எஸ்டர்டே வந்து எங்கெங்கெல்லாம் யூஸ் பண்ணுறோன்னு பார்த்தோங்க, அதே மாதிரி இவங்களும் பார்க்குறாங்க. எலக்ட்ரோ பிளேட்டிங், எலக்ட்ரோ ரிஃபைனிங், எலக்ட்ரோ டைப்பிங் கேன் பி டன் ஒன்லி யூஸிங் டிசி. எலக்ட்ரிசிட்டி கேன் பி ஸ்டோர்டு ஒன்லி இன் த ஃபார்ம் ஆஃப் டிசியில் தான் ஸ்டோர் பண்ண முடியும்னு சொல்லுவாங்க. இன் இந்தியா, voltage and frequency of the AC used for domestic purpose. டொமஸ்டிக் பர்பஸ்க்காக யூஸ் பண்ணக்கூடிய வோல்டேஜ் என்னென்னு பார்த்தீங்கன்னா 220 வோல்ட். டொமஸ்டிக் இதுக்காக நம்ம யூஸ் பண்ணக்கூடிய ஃப்ரீக்வன்சி வந்து 50 ஹெர்ட்ஸ் அப்படின்னு சொல்கிறது. whereas as in யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் அமெரிக்காவில் போனீங்க அப்படின்னு சொன்னால் இட் இஸ் 110 வோல்ட் அண்டு 60 ஹெர்ட்ஸ் ரெஸ்பெக்டிவ்லி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, ஸோ பேசிக்காக நம்ம இதில் என்னென்னு பார்த்தோம்னா இந்த டைப்ஸ் ஆஃப் கரண்ட்டுக்கே ஒரு டைப் இருக்கான்னு பார்த்து ஆல்டர்னேட்டிங் கரண்ட், டைரக்ட் கரண்ட் அப்படிங்கிறத பேஸ் பண்ணி நம்ம எடுத்தோம். ஓகேவா? ஸோ ஜஸ்ட்டு எனக்கு எப்படி சொல்கிறது, இந்த ஸ்ட்ரெயிட் லைனாக இருந்ததுன்னா அது வந்து டிசி அப்படின்னும், இந்த மாதிரி சேஞ்ச் ஆகிருந்ததுன்னா அது வந்து ஆல்டர்னேட்டிங் கரண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதோட சிம்பிள்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. ஏன் வந்து ஏசி அட்வான்டேஜ் ஓவர் டிசி அப்படின்னு பார்த்திங்கன்னா, ஏசி கிட்ட வந்து ஆக்சுவலி ஸ்டெப் டிரான்ஸ்ஃபார்மர் மூலிமா பண்ண முடியும், டிரான்ஸ்ஃபார்மரை யூஸ் பண்ண முடியும். ஸோ இந்த மாதிரி நிறையா காரணங்களுக்காக ஏசி கேன் பி கன்வெர்டட் டு டிசி அண்ட் ஜென்ரேட்டிங் ஏசி இஸ் ஈஸியர் தென் டிசி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. thus
the AC can produce electromagnetic induction which is useful in many ways. ஸோ இது மூலியமாக அது என்ன பண்ணுது, எலக்ட்ரோமேக்னெட்டிக் வேவ்ஸை ப்ரொடியூஸ் பண்ணுது. அதுக்கப்புறம் அட்வான்டேஜஸ் ஆஃப் டிசிலாம் பார்த்தோம்.